ஹலோ மக்களே, நான் உங்க இன்னைக்கு கல்லிங்கமோட 3ஆவது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். 2ஆவது எபிசோடு எதோ முடிஞ்சிருக்கும்னா நம்ம தெங்கன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு போயிருப்பாங்க. அப்படி போனவங்க இந்த கெஞ்சாக்கோட பிளான் தான் என்ன, கோஜோ வந்து எப்படி அன்சீல் பண்ணுறது, சுமிக்கி எப்படி இந்த கேம்லேருந்து வெளியே கொண்டு வரதுன்னு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்ட்டு இந்த எபிசோடில் பார்த்துடலாம். ஓப்பனிங்கில் தெங்கனை தான் காட்டுறாங்க. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. யூஜி, சோசோ, மெய்மின்னு அங்கே இருக்க எல்லா பேருமே ஆல்ரெடி நம்ம தெங்கனுக்கு தெரிஞ்சிருக்கு, யூகியுமே தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி முன்னாடியே தெங்கன் வந்து யூகியை மீட் பண்ணி தான் இருந்திருக்காரு. நம்ம தான் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கோமே, அப்புறம் எதுக்கு இந்த பேரியர்லாம் போட்டு மறைஞ்சிருக்கீங்கன்னு தெங்கன்கிட்ட யூகி கேட்க, எனக்கு என்னமோ கெஞ்சாக்கும் என்னை தேடி வருவானோன்னு தோணுச்சு, என்னால் ஹியூமன் ஹார்ட்டை ரீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லுவார். கெஞ்சாக்கு கெட்டோட பாடியை டேக் ஓவர் எடுத்துக்கனால இந்த இடத்துல அவன் வந்து ஒரு ஹியூமன் தான், இதனால தான் கெஞ்சாக்குவோட ஹார்ட்டை தெங்கனால ரீட் பண்ண முடியல. யூஜி கேட்பான், அது சரி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலாக நான் இமோட்டலாக இருக்கலாம், ஆனால் எனக்கும் வயசாகும், உங்களுக்கும் 500 வயசு ஆச்சுன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஏஜ் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம், ஸ்டார் பிளாஸ்மாவோட மெர்ஜ் ஆகாதது கூட இதுக்கு ரீசனாக இருக்கலான்ற மாதிரி சொல்லுவார். மாக்கி இந்த கெஞ்சாக்குனா யாரு, இந்த கெஞ்சாக்கோட பிளான் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பற்றி சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், சோசோ, யூகி, யூட்டா இவங்க 3 பேர்த்தில் யாராவது 2 பேர் எனக்கு வந்து காடா நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி நாங்கள் வந்து காடா வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, தெங்கன் கெஞ்சாக்கோட பிளானை பற்றி சொல்கிறாரு. ஹியூமன் எவல்யூஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதா இந்த கல்லிங் கேம். இந்த ரிச்சுவலில் நானுமே இன்க்ளூட் ஆகிருக்கேன், என் கூட இந்த ஹியூமனிட்டி எல்லாமே வந்து மிங்கிள் ஆக போகுது, அப்படி மிங்கிள் ஆச்சுன்னா இந்த உலகம் வந்து அழிஞ்சிரும், அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை எதுக்காக கெஞ்சாக்கு பண்ணுறான்னு கேட்க, அகைன் என்னால் ஹியூமன் ஆர்ட்டை ரீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது எப்படி எல்லா ஹியூமன்ஸும் உங்கள் ஒரு ஆளோட எப்படி வந்து மேட்ச் ஆவாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நான் வந்து எவால்வ் ஆகிட்டேன், ஸ்டார் பிளாஸ்மா விசிலோட நான் வந்து இன்ஃபியூஸ் ஆகாதனால நான் வந்து எவால்வ் ஆகிட்டேன், என்னால் இப்போ உலகத்தில் இருக்க எல்லா ஹியூமன்ஸ் கூடயுமே வந்து இன்ஃபியூஸ் ஆக முடியுன்ற மாதிரி சொல்ல, ஓகே நீங்கள் வந்து கெஞ்சாக்கோ வந்து தடுக்கலாம்ல, இங்கே தான் வந்து பிரச்சனையே, நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் பிளாஸ்மா விசிலோட மர்ஜ் ஆகாதனால நான் வந்து எவால்வ் ஆகி இப்போ வந்து ஒரு கர்ஸ் மாதிரி ஆயிட்டேன், நான் கர்ஸ் மாதிரி இருக்கனால கெஞ்சாக்கு டேக் ஓவர் எடுத்திருக்க கெட்டோவால கர்ஸ் ஸ்பிரிட் மேனிபுலேஷன் செய்ய முடியும், இது மூலமா வந்து என்னை ஈஸியாகவே வந்து பிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இதுக்காக தான் உங்களுக்கு வந்து காட் தேவைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி யூட்டா கேட்பான். அது மட்டும் இல்லை, எனக்கு அடுத்து பவர்ஃபுல் பேரியர் டெக்னிக் யூஸ் பண்ணுற ஒரே ஆள் இந்த கெஞ்சாக்கு தான், அதனால என்னோட பேரியருமே அவனால் வந்து ஈஸியாகவே வந்து அன்சீல் பண்ண முடியும். அது சரி, அதெல்லாம் ஏன் வந்து இப்போ பண்ணுறான், பல வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார் விசிலோட மர்ஜரை தடுத்தனால இப்போதைக்கு நீங்கள் கெஞ்சாக்குவோட ஒரு டார்கெட்டாக இருக்கீங்க, 1000 வருஷம் சாசராராக இருக்க சுக்குனா கூடயுமே வந்து லிங்க் ஆகிருக்கான், இதெல்லாம் வந்து ஏன் இப்போ கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இந்த ஸ்டார் பிளாஸ்மா விசில் 6 ஐஸ் அப்படின்னு இது எல்லாமே ஃபேட்டால கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது எல்லாத்துக்குமே காரணம் விதி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலாக கெஞ்சாக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பிளான் போட்டிருக்க சமயத்தில் 2 6 ஐஸ் யூசர் கூட ஃபைட் பண்ணி டெபிட் ஆயிருப்பாரு. இல்லை அந்த 2 6 ஐஸ் யூசருமே கொண்டிருந்தாலும் தெங்கன் இந்த ஸ்டார் பிளாஸ்மாவோட மர்ஜர் ஆகிற டயத்தில் திரும்பி பிறந்து வந்துடுறாங்க. இந்த ஜென்ரேஷனில் தான் 6 ஐஸ் கர்ஸ் மனிபுலேஷன் பண்ணுற கெட்டோ அப்படின்னு இவங்க எல்லா பேருமே இந்த ஜென்ரேஷனில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜென்ரேஷனில் தான் 0 கர்ஸ் எனர்ஜி இருக்க ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்டடான டோஜி ஸ்டார் பிளாஸ்மாவில் கொண்டிருப்பாரு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம்ட்டு 6 ஐஸை கொல்றதுக்கு பதிலாக கர்ஸ் ஸ்பிரிட் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணுற கெட்டோவோட பாடி டேக் ஓவர் எடுத்து நம்ம கோஜோவை சீல் பண்ணி வச்சிருக்கான். இந்த ரிச்சுவலை பண்ணுறது தான் இந்த கல்லிங் கேம். ஏன்னா நிறைய சாசரர்ஸ் ஹியூமன்ஸ் அப்படின்ட்டு உள்ள வந்து சண்டை போட்டு நிறைய கர்ஸ் எனர்ஜின்றது வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு கெஞ்சாக்கு அவன் நினச்ச பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். அதான் நான் கெஞ்சாக்கோட பிளானை பற்றி சொல்லிட்டேல, யார் இப்போ காடுக்கு நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல யூகியும் சோசோவும் நான் உங்களுக்கு காடாக நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி வராங்க. கெஞ்சாக்கு தன்னைத்தானே நிறைய பேண்டிங்காக போட்டு இந்த கேமுக்குள்ள ஒரு பிளேயராக தான் வருவானே தவிர இந்த கேமோட மாஸ்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா கோகனே அப்படின்ட்டு இந்த கேமுக்கெல்லாம் ஒரு இன்டர்ஃபேஸ் ஹெட் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கோகனே அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் தான் இந்த கேமை ரூல் பண்ணுற மாஸ்டர். இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேமோட ரூல்ஸை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. 100 பாயிண்ட்ஸ் எடுத்தால் ஒரு புது ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லையா, அந்த ரூலை மெயின் யூஸ் பண்ணி சுமிக்கியையும் அன்வில்லிங்காக இருக்க பார்ட்டிசிபேஷனை இந்த கேம்லேருந்து வெளியே கொண்டு வரலான்ட்டு பிளான் பண்ணுறான். தெங்கன் அந்த இடத்துல கோஜோ எப்படி அன்சீல் பண்ணுறதுன்னு 2 வழியை சொல்கிறாரு. ரிசன் மனுக்கு 2 கேட் இருக்கு, முன்னாடி கதவு வந்து கெஞ்சாக்கோட கண்ட்ரோலில் இருக்கு, பின்னாடி ஒரு கதவு இருக்கு. இதை ஓப்பன் பண்ணா ஸ்பேர் ஆஃப் ஹெவன் இல்லைன்னா பிளாக் ரோப் மாதிரி இந்த 2 கர்ஸ் டூல்ஸ் இருந்தால் கோஜோ வந்து அன்சீல் பண்ணிடலாம், இந்த பிரிசன் வந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலாக கோஜோ இந்த 2யுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. யூட்டா ஆல்ரெடி பிளாக் ரோப்பை தேடி எதுவும் மிச்சம் மீதி கிடக்குமான்ட்டு ஆப்பிரிக்காக்கே போயிட்டு வந்திருப்பான், கிடச்சிருக்காரு, வேறு வழியே இல்லை, லாஸ்ட் ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்ட்டு அதையும் சொல்கிறாரு தெங்க. இந்த கல்லிங் கேமில் அனா குருசு அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து கலந்துக்க போகிறா.
1000 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஏஞ்சல் அப்படின்ட்டு ஒரு புது கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவளை பிடிச்சிங்கன்னா அவளால் இந்த பிரிசம் வந்து அன்சீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவளை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பிளானோட கிளம்புறாங்க. யூட்டா இந்த கேமுக்குள்ளே கலந்துக்கிட்டு இந்த கேமை பற்றி இன்ஃபர்மேஷனை கொண்டு வரேன்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். மெய்மி ஜெனின் கிளானோட லீடராக இருக்கிறனால மாக்கி நான் கர்ஸ் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஜெனின் கிளானு கிளம்புறான். சோசோவும் யூக்கியும் தெங்கனுக்கு காடாக இருக்க முடிவு பண்ணுறாங்க. அங்கேருந்து போகிறப்போ யூஜி எல்லாத்தையும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சோசோட சொல்ல சோசோ அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன அழுகிறியா அப்படின்ற மாதிரி யூக்கி கேட்க சீச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு புது கேரக்டரை மீட் பண்ணுறோம், த கிரேட் காமெடியன். இந்த கேரக்டர் வச்சு நிறைய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு வந்து உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சு. இந்த எபிசோட்ஸை எத்தனை பேர் பார்த்தீங்க, உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பண்ண தட்டி விட்டா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.